ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கவர்களுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன் என் தங்கமே. அங்கே நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாகத்தானே இருக்கின்றது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே. அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தி உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை எல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்கமே. முதலில் இந்த தாய் அம்மா உன்னுடைய வாக்கை கேட்பதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அது என்ன என்று தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவதும் கிடையாது, காரணம் இல்லாமல் எதையுமே உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது என் அன்பு குழந்தையே. இந்த வாக்கில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது மிகவும் முக்கியமானது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ அவ்வளவு அலட்சியமாக எண்ணிவிடாதே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதை, உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதையும் நீயாகவே புரிந்து கொண்டால் நிச்சயமாக இது இந்த அம்மாவினுடைய அன்பை நீயே புரிந்து கொண்டதாக அர்த்தம் என் குழந்தையே. உனக்கு கண்ணீர் வர வேண்டும், உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னோடு இருப்பவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் குழந்தையே. அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை மிகவும் அதிக அளவில் வேதனைப்படுத்திவிட்டது. ஏற்று கொள்ள முடியாத அளவிற்கு என் பிள்ளை கண்ணீர் தானே உன் முன்னாடி எடுத்துக்கொண்டு வருகிறது, இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டார்கள் என் தங்கமே. அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளியதாக உனக்கு சோதனைகளை உன்னிடத்தில் மனதை காயப்படுத்தி விடுகிறார்களே என் செல்வ பிள்ளையே. இனிமேலும் அது உனக்கு போதுமென்று காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிச்சலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாகத்தானே உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் பொழுதும் இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா என் தங்கமே. உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகிறது. உனக்கு ஆரம்பத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகினவர்கள்தான் இப்போது மிகப்பெரிய துரோகத்தை எல்லாம் செய்து கொண்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சாகத்தானே அவர்கள் நடிகனாக நடித்து வருகிறார்களே என் தங்கமே. எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது அவர்களோடுதான் நாம் இத்தனை காலமும் உண்மையாக அன்போடு பழகி கொண்டிருந்தோமோ என்று உனக்கு மிக மனவேதனையை ஏற்படுத்தி விடுகின்றதல்லவா என் தங்க பிள்ளையே. கண்ணீருக்கும் பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்தால்தான் என் தங்க குழந்தையே. இவ்வளவு நாளாக நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல்
புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாகத்தானே இருந்துவிட்டு கொண்டிருக்கின்றோம் என்று கண்ணீர் வடிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே, என் அன்பு பிள்ளையே. நீ மிகவும் வெள்ளேந்தி மனிதநாயகம் இருந்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்தில் நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும், உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பி விடுகின்றாய் அல்லவா என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லுவதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பி விடுகின்றாயே, நம்பி அனைத்தையும் கூறி விடுகின்றாயே என் குழந்தையே. அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகளும் உனக்கு வரும் பொழுதும் உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வை கொடுக்க வேண்டுமல்லவா என் தங்கமே. அதனை எண்ணிக்கொண்டுதான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே. அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டால் நான் அவர்களுடைய இல்லத்திற்கு நான் நேரடியாக சென்று விட்டேன் என் தங்கமே. ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாதல்லவா என் தங்கமே. அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும்படி செய்ய வேண்டுமல்லவா. அதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாக இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு வாக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுத்தல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் என் தங்கமே. அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் பல மடங்கு அது நமக்கு திரும்ப வரும் என்பதை உணராமல் இப்போது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்களைத்தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்தியதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமில்லாமல் காயப்படுத்தி கொண்டிருந்ததற்கு இப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதே நிலைமை வந்துவிட்டது. பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் செய்துவிடக் கூடாது என்று அவர்களோடு இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் என் தங்கமே. தனக்கு வந்தால் கஷ்டத்தை எண்ணியும் அங்கே மனவேதனை பட்டும் கொண்டிருந்தார்கள் என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் உன்மீது நாம் மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமான தண்டனையாக இது கிடைத்திருக்கிறது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒரு பொழுதும் செய்துவிடக் கூடாது. தெய்வம் என்றும் ஒன்று இருக்கின்றது என்று அவர்களுக்கு புரிய வந்திருக்கிறது. தெய்வம்தான் நம் வாழ்க்கை நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருப்பதற்கு காரணமும் தெய்வமாகத்தான் இருக்கும். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே. இந்த பாவத்தை நாம் எங்கு சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை உன் தாயின் காதில் கேட்டுவிட்டேன் என் தங்க குழந்தையே.
அது மட்டுமல்லாமல் உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கும் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்றும் அங்கு அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததையும் கேட்டேன். நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்காகவும் அவர்கள் செய்த தவறுகளை தண்டனை கொடுப்பதற்காகவும் தான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கு இப்படி நடக்கும் என்று ஒரு துளியும் உன் தாய் நான் எதிர்பார்க்கவில்லை. என் பிள்ளையே, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அதற்கு வழியில்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் எனக்கும் வந்துவிட்டது. என் பிள்ளையே, அவர்களின் மனதிற்கு மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொடு. என் தங்கமே, அவர்கள் மனதிலும் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். அதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறிலும் செய்துவிடக் கூடாது. அப்படி செய்தால் தெய்வம் நம்மை ஒரு பொழுதும் விட்டுவிடாது என்பதை அவர்களே புரிந்து கொள்ளத் தொடங்கிவிட்டார்கள். என் அன்பு பிள்ளையே, எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கும் உனது தாயை பரவாயில்லை. என் தங்கமே, மீதே தவறு இருக்கும் போது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம் மீது உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கும் நம்மை நம்பி கொண்டிருப்பவர்களுக்கும் எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த கண்ணீர் உண்மையானது தானா, அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கா இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடகம் என்று சந்தேகமும் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அம்மா, அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுத்தான் நான் என் பிள்ளை எந்த சோதனைகளையும் நான் செய்து முடித்துவிட்ட பிறகுதான் அவர்களை இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்து தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவர்கள் திருந்திக் கொள்ளுமாறு பேசிக்கொண்டிருந்தார்கள். இத்தனை நான் புரிந்து கொண்டேன். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் திருப்புவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். திருந்து விட்டார்கள் இப்போது. என் தங்கமே, அப்போது அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டுதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் தவறு செய்வது இயல்பானதுதான். மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுவார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையில் இருந்து மீண்டும் வந்துவிட வேண்டும் அல்லவா என் தங்க பிள்ளையே? அது உன் அறிவுக்கு எட்டிய பிறகு அந்த பாதையை தொடர நினைப்பது அதைவிட மிகப்பெரிய தவறு. என் தங்கமே, அவர் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளையும் பார்த்து யார் தடுத்தாலும் அதனை நிறுத்திவிட முடியாது என்பதை தெய்வங்கள் வழங்கினதல்லவா? அதுவெல்லாம் மனிதர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். என் தங்கமே, ஓம் காளி தேவியே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீடு தேடி வந்து அதிர்ஷ்டம் வர வைப்பதற்கு நீ பயன்படுத்தும் போது அந்த பொருள் பற்றி உனக்கு சொல்ல போகின்றேன். என் தங்கமே, அது மட்டுமல்ல, நமக்கு பண கஷ்டம், மன கஷ்டம், குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் சரி இல்லையோ, யாரை நம்புவது என்று தெரியவில்லையா, யாரும் துணையாக இல்லை, அனாதையாக நிற்கிறோமோ என்று என் குழந்தை நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கும் தெரிகின்றது. நமக்கு உடம்பு சுகம் இல்லையோ என்று பெரும் கவலையிலும் மனதளவில் வந்து தவித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சிலருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லையே என்று நெருங்கி போகின்றார்கள் அல்லவா?
நமக்கே தெரியாமல் நம் வீட்டுக்குள் ஒரு சக்தியும் நுழைந்து நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கின அல்லவா? நமக்குள் வருகின்றது நேர்மறை சக்திகள், நேர்மறை சிந்தனைகள் எல்லாம். மழுங்கடிக்கும் வல்லமை தீய சக்திகளுக்கு உண்டு என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் போக்கிவிடக்கூடிய நல்ல சக்தி ஒன்றை பற்றி உன்னிடத்தில் நான் இன்று வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, என் குழந்தையே, நான் சொல்லக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தையே, சாதாரணமாக நம் வீட்டில் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மதிப்பு மிகுந்த ஒரு பொருள்தான் அது. என்னவென்றால், என் குழந்தையே, அலைகடலில் இருந்து மகாலட்சுமி தோன்றிய புராணங்கள் சொல்லி இருக்கின்றேன். அதை கடலிலிருந்து எடுக்கின்ற உப்பில்தான் மகாலட்சுமி வசம் செய்து கொண்டிருக்கிறாள். அத்தகைய தெய்வத்தன்மையை கொண்ட உப்பை பற்றித்தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும். உன் உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்களை தலை தெறித்து ஓடிவிடும்படி எத்தனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய அளவிற்கு அதிக சக்தி இந்த உப்பிற்கு உண்டு. ஒரு பிடி கைப்பிடியில் உப்பினை நீ வெளியில் சென்றுவிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது முன்னால் ஒரு வாசலில் போட்டு அதில் வெதுவெதுப்பான தண்ணீரை ஊற்றி 5 நிமிடத்தில் உன்னிடத்தில் கால்கள் வைத்திருந்தாள் போதும் தங்கமே. உன்னுடைய பாதத்தில் இருக்கும் கட்டை விரலின் அந்த நகத்தின் வழியாக சென்று கெட்ட விஷயங்கள் அத்தனையும் உடனே வெளியேற்றிவிடும் இந்த உப்பு. இப்படிப்பட்ட உப்பு நீரில் கால் வைத்திருந்தால் என் தங்க குழந்தையே, உன்னிடம் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையும் அதன் சக்திகளை பெருக்க முடியாமல் தான் உடலை விட்டு வெளியே சென்றுவிடும். இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டின் வாசலிலேயே நின்றுவிடும். என் தங்க குழந்தையே, என் தங்க குழந்தையே, ஒரு கைப்பிடி அளவு உப்பை ஒரு டம்ளரில் போட்டு அதில் பாகம் அளவிற்கு தண்ணீரை ஊற்றி வீட்டின் தென்புறம் தென்மேற்கு மூலையில் வைக்க வேண்டும். இதை வீட்டில் மட்டுமல்ல, தொழில் செய்பவர்கள் கடையிலும் வைத்து கொள்ளலாம் என் தங்கமே. அல்லது வியாபாரம் செய்யும் தளங்களிலும் தொழில் செய்யும் இடங்களிலும் எங்கு இருந்தாலும் அங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இதை வைத்து கொள்ளலாம். இது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடியதாகும். இப்படி செய்யும் மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகமாகும். செவ்வாய் அன்று நீ இதை தொடங்கு என் தங்கமே. செல்வ வளம் உனக்கு உண்டாகும், துரதிர்ஷ்ட சக்திகள் விலகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. இந்த அம்மா சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகின்றது என்பதை மறந்து விடாதே. இந்த வாக்கினை அதனால்தான் நான் உன்னை கேட்க சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. இந்த தாயினால் அனைத்தையும் செய்ய வேண்டுமென்றுதான் நான் உன்னை நம்பி வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு அத்தனையும் செய்துவிட வேண்டுமென்றுதான் உன்னை நம்பி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. அனைத்தையும் முழுமையாக நடக்கும். என்மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை உண்டு. இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா? இந்த நீ அலட்சியமாக நினைப்பவர்கள் அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும் என் தங்கமே. அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் சில தங்க குழந்தைகள் என் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது பாசத்தை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த தாயானவளுடைய வாக்கு
என்பதை தெரிந்து கொள்கின்றார்கள். ஆனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய என் தங்க குழந்தைகள், ஓம் காளி தேவியே போற்றி போற்றி என்று மனதிற்குள் மனதார நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதம் அனைத்தும் என் குழந்தைகளுக்கு இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன் என் தங்கமே. இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளை சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில மனிதர்கள் என் குழந்தைகளை ஏமாற்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தைகள் மட்டும் ஏன் இப்படி சோதனைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே என்று. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்று பொறாமை அவர்களிடையேதான் ஒப்படைத்தேன். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பு வார்த்தைகளை பேசினார்கள். ஆனால் இப்போது ஒரு சில நேரங்களிலும் ஒரு சில நபர்கள் என்னுடைய உறவானது என்னிடத்தில் இல்லை என் தங்க பிள்ளையே, ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல், உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமிறி அழுது கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே. இதற்காக இந்த அம்மா ஒரு நாளும் ஒரு முடிவினை எடுத்துவிட்டேன். நீ முழுமையாக இந்த உறவினை நேசித்து விட்டாய், அவர்களுக்குத்தான் வேண்டும் என்று இப்போது அழுது கொண்டிருக்கின்றாய். ஆனால் அம்மா உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன் என் பிள்ளையே. நீ கேட்ட வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து விடலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். ஆனால் என் செல்ல குழந்தையே, இதற்காக சிறு காரியங்களை நீ செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அம்மா சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். முதலில் தைரியமாக இருக்க வேண்டும். இதை தெரிந்து கொள்ளவே உனக்கு ஆசை இருக்கிறது. ஆனால் அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நெருங்கி போயிருக்கின்றாய். ஆனால் ஒவ்வொரு தருணமும் அம்மா என் வாழ்க்கையை மாறும் பொழுதே, அம்மா இப்படித்தான் என் வாழ்க்கை, நல்லதே நடக்காத என் வாழ்க்கை, மரண வலிகளோடு நான் தனிமையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். என் துன்பங்கள் எதுவும் எனக்கு மாறாமல் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் என் தங்கமே, அப்படி உன்னுடைய நாவினால் ஒரு பொழுதும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என் தங்கமே. இனி ஒரு பொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளை உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் அதுபோன்ற நீ புலம்புவதை எல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என் தங்கமே. இன்றிலிருந்து ஒரு முடிவை நீ உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் இத்தனை நாள் நான் உனக்கு கூறிக்கொண்டிருந்த அத்தனை சத்தியான வாக்குகளும் உனக்காகத்தான் என் அன்பு குழந்தையே. இன்றைய தினத்திலிருந்து என்னை ஒரு வாரத்திற்கு அதிகாலையில் அல்லது மாலையிலோ என்னை வழிபடு என் தங்கமே. அது உன் நாவினை கட்டுப்படுத்தி உனக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வர உதவும் என் தங்கமே. அனைத்தையும் உன்னிடம் ஈர்க்கு கொடுக்கக்கூடிய சக்திகளை அது கொடுக்கும் என் தங்கமே. உன்னிடம் இருக்கும் குண அதிசயங்களை அது மாற்றி உன் நாவினிலிருந்து நல்ல வார்த்தைகளை கொண்டு வர அது உதவியாக இருக்கும் என் தங்கமே. எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்த நீ இனியும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். இப்போதும் அலட்சியம் செய்து இதை செய்யாமல் போய்விடாமல் முதலில் செய்துவிடு என் தங்கமே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.